ஷர்மிளா, மகாராஷ்டிரா மாநிலம் நேண்டட் பகுதியில் பஞ்சாப் மாநிலத்தின் முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த அகாலிதள கட்சியின் தலைவரான சுக்பீர் சிங் பாதல் மீது மர்ம நபர்கள் கத்தியால் குத்தி திடீர் தாக்குதலில் ஈடுபட்டது அங்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சுக்பீர் சிங் பாதல் குடும்பத்துடன் அவர் அங்கு ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள குருத்வாராவுக்கு அவர் செல்லும் போது அங்கு மறைந்திருந்த ஒரு நபர் திடீரென அவரை கத்தியால் குத்தி படுகாயமடைய செய்தார். இதையடுத்து அவர் உடனடியாக அங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் இருந்து அந்த சிகிச்சை பலனளித்து இப்பொழுது அந்த ஆபத்தான கட்டத்தில் இருந்து மீண்டிருக்கிறார் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பஞ்சாப் மாநிலத்தின் அகாலிதள கட்சியின் தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான சுக்பீர் சிங் பாதல் மீது மகாராஷ்டிராவில் கத்தியால் குத்தப்பட்ட ஒரு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்திலும் அவர் மீதான தாக்குதலுக்கு பல்வேறு கட்சிகளின் அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் சம்பவம் குறித்து மகாராஷ்டிரா மாநில அரசு மற்றும் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த பாதுகாப்பில் குறைபாடா மற்றும் அவருடன் இருந்த பாதுகாவலரும் இந்த தாக்குதலில் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னரே ஒரு முறை இதே போல சுக்பீர் சிங் பாதல் மீது துப்பாக்கிச்சூடு முயற்சியில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். இந்த சூழ்நிலையில் கடந்த சில மாதங்களில் இரண்டாவது முறையாக அகாலிதள கட்சியின் தலைவர் சுக்பீர் சிங் பாதல் மீது மகாராஷ்டிராவிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்திலும் சில மாதங்களுக்கு முன் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முயற்சி நடைபெற்றது. அந்த தாக்குதலில் இருந்தும் அவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். இப்போது அவரை கத்தியால் தாக்கி அவரை படுகாயப்படுத்திய நபரை குறித்தும் அந்த தாக்குதலுக்கான காரணம் குறித்தும் மகாராஷ்டிரா மாநில காவல்துறையினர் இப்போது விசாரித்து வருகிறார்கள். அகாலிதள தலைவர் சுக்பீர் சிங் பாதலுக்கு தீவிர சிகிச்சை மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள இந்த மருத்துவமனையில் நேண்டட் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பஞ்சாப் மாநிலத்தில் முக்கிய அரசியல் கட்சியின் தலைவரான சுக்பீர் சிங் பாதல் மீதான தாக்குதல் பஞ்சாப் மாநிலத்திலும் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஷர்மிளா.